சரவணபவாய நம்ம எல்லாருக்கும் முருகன் கிடைக்க வேண்டியிருக்கேன். இதோட 4 எபிசோட் வரையும் பார்த்துக்கலாம். பார்க்காம பார்த்துருவாங்க. அப்புறம் காலத்துலையும் வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். இந்திரன் தேவர்களுடன் பிரம்மலோகத்தை அடைந்தார். அங்கு பிரம்மனை வணங்கி நடந்தவற்றை கூறினார். பிரம்மனும் புரிந்து கொண்டு சிவனின் யோக நிலையை கிடைத்தால் மட்டுமே அது நடக்கும். அதற்கு மன்மதனின் உதவி வேண்டும் என்று அறிந்தனர். அனைவரும் மன்மதனை பார்க்க சென்றனர். பார்த்து நடந்தவற்றை கூறி சிவபெருமானின் மீது மலர்கள் ஏவி யோக நிலையை கலைத்து உமாதேவியை மயக்குமாறு கூறினர். மன்மதனோ, நான் பிரம்மன், பெருமாள், இந்திரன் போன்ற பல பேர், அகத்தியர் போன்ற முனிவர்கள் தவத்தையும் குறைத்திருக்கிறேன். ஆனால் சிவபெருமானிடம் இப்படி செய்தால் என் உயிர் தப்பாது என்று அஞ்சி நடுங்கினார். பிரம்மன் தேவர்களின் துயர் நீக்க கேட்டுக்கொண்டதால் உன் உயிர் பற்றி கவலை கொள்ளாதே என்றார் பிரம்மன். மீறினால் நான் சபித்து விடுவேன் என்று மன்மதனிடம் பயமுறுத்தினார். பின்பு பயத்தில் ஒப்புக்கொண்டார் மன்மதனும். மன்மதன் கண்களில் பயத்துடன் கைகளில் மலர்களுடன் வந்தடைந்தார் கைலாயத்திற்கு. அங்கு நந்தி தேவரின் அனுமதி பெற்று மேற்கு வாயில் வழியாக சிவபெருமானை அடைந்தார் மன்மதன். இங்கு மன்மதனை தவிர வேறு யாரும் போக முடியாததால் மன்மதனும் மனைவி ரவி தேவியும் மட்டும் உள்ளே சென்றனர். மலர்களை கையில் ஏந்தினார். பின் ரவி தேவியின் ஆறுதலுடன் மலர்களை ஏவினான் மன்மதன். பின் சிவபெருமான் இழுத்து கொண்டார். இழுத்து சில நிமிடங்கள் பார்த்தார். மீதி அடுத்த எபிசோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.